கீழக்கரை மேலத்தெரு. இது காலத்தின் அழியாத கோலம். காற்றிலும் மணலிலும் பழைய காலத்தின் சுவடு. இன்னும் உயிருடன் இருக்கும் வரலாறுதான் கீழக்கரை மேலத்தெரு. நிச்சயமாக கீழக்கரை மேலத்தெருவின் அந்த பழமை மாறாத அழகையும் வரலாற்றையும் விவரிக்கும் ஒரு கவித்துவமான தொடர்ச்சி இதோ. மரபும் கம்பீரமும் அகன்ற திண்ணைகளும் தேக்கு மரத் தூண்களும் கொண்ட அந்த பழங்காலத்து இல்லங்கள் இன்றும் அரபு தேசத்துடனான வணிகப் பெருமையை பறைசாற்றுகின்றன. மணம் வீசும் தெருக்கள், வாசலில் காயும் கடல் சங்குகளின் வாசம், ஆங்காங்கே கேட்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் எனும் இன்சொல் அந்த தெருக்களுக்கே உரிய தனித்துவம். கலைநயம். சுண்ணாம்பு சாந்தும் முட்டையும் கலந்து கட்டப்பட்ட உறுதியான சுவர்கள், நூற்றாண்டுகள் கடந்தும் வெயிலையும் மழையையும் தாங்கி நிற்கும் கலை அதிசயம். ஒவ்வொரு கல்லும் ஒரு கதை சொல்லும், ஒவ்வொரு வாசலும் ஒரு வரலாற்றை தாங்கி நிற்கும். கீழக்கரை மேலத்தெரு என்பது வெறும் இடமல்ல, அது நம் முன்னோர்களின் வாழ்வியல் அடையாளம். ஹபீபு அரசர் எனும் ஹபீபு மரைக்காயர், இவருடைய அடக்கத்தளம் இது. பிறப்பு ஹிஜ்ரி 1191, மறைவு ஹிஜ்ரி 1232, 41 வயதில் காலமானார். ஓடைக்கரை பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் அப்துல் காதர் எனும் அவ்வாகார் மரைக்காயர் அவர்களின் பேரன்களாகிய அவ்வாகார் மரைக்காயரின் மருமகனார் இஸ்மாயில் லெபை மரைக்காயர் குமாரர்கள் ஹபீப் முகமது மரைக்காயர், அப்துல் காதர் மரைக்காயர் ஆகியோரால் 1816 கட்டப்பட்டது. இப்பள்ளிவாசல் உஸ்வதுன் ஹசனா முஸ்லிம் சங்கத்தினரால் 2009 முதல் 2012 வரை புனரமைப்பு செய்யப்பட்டது. 1944 சிறிய தொடக்கப்பள்ளி உஸ்வத்துன் ஹசனா முஸ்லிம் சங்கம் உறுப்பினர்களின் முயற்சியால் ஹமீதியா தொடங்கப்பட்டதை தொடர்ந்து பெண்கள் மேல்நிலைப் பள்ளியாக வளர்ச்சி பெற்றது. அன்றே கட்டப்பட்ட கட்டிடங்களில் இதுவும் ஒன்று தற்போது இடிக்கப்பட்டுள்ளது. இமாம் ஷெய்க் சதக்கதுல்லா அப்பா ஒலி அவர்கள் ஒரு பெரிய இஸ்லாமிய அறிஞர். மக்களுக்கு மார்க்க கல்வியை பரப்பி எளிமை மற்றும் நல்லொழுக்கத்தால் வாழ்ந்து பலரை வழிநடத்தினார். இந்த கூடம் அவர் கற்பித்த இடமாகும். மக்கள் சேவை செய்வதற்காக 1921 அழகிய முன்மாதிரி என்ற அர்த்தம் கொண்ட நமது உஸ்வத்துன் ஹசனா முஸ்லிம் சங்கம் மேன்மை பொருந்திய மகான் சதக்கத்துல்லா அப்பா வாழ்ந்த இல்லத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. 1931 சங்கம் முறைப்படி பதிவு செய்யப்பட்டது. 1944 ஒரு உயர்நிலைப் பள்ளி ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற முயற்சியில் மரியாதைக்குரிய அன்றைய பெரியோர்களும் உதவிக்கரம் நீட்டினர். பள்ளிக்கூடம் ஆரம்பமானது. நாகூர் ஆண்டகையின் பேரிலிருந்து ஹமீதியா என பெயர் வைக்கப்பட்டது. பின்பு வந்த பெண்கள் மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம் யாவற்றுக்கும் அதே பெயரே சூட்டப்பட்டது. புதுப்பள்ளி அருகேயுள்ள சவுக்கையின் அன்றைய காலத்தில் இந்த திண்ணையில் பொதுமக்கள் கூடி வந்து குடும்பம், அரசியல், சினிமா கதைகள் பேசிக்கொண்டே வடை பஜ்ஜி சாப்பிட்டு டீ குடித்து சந்தோஷமாக உரையாடி செல்வார்கள். இந்த திண்ணை அந்த காலத்தின் இனிய கூடுகையாக இருந்தது. அவ்வாகார் மரைக்காயர் வள்ளல் சீதக்காதி வழிவந்த மரைக்காயர் வம்சத்தைச் சேர்ந்த கொடை வள்ளலும் அறிஞரும் ஆவார். இவர் கீழக்கரை ஜும்மா பள்ளியை கட்டி முடித்தவர். மேலும் கீழக்கரை மற்றும் காயல் பட்டணத்தில் புதுப்பள்ளிகளையும் கட்டியவர். மறைவு ஹிஜ்ரி 1180. 1934 நம் முன்னோர்களால் தொடங்கப்பட்ட இந்த ஹமீதியா தொடக்கப் பள்ளி இன்று ஆயிரக்கணக்கானோரின் வாழ்க்கையை ஒளிரச் செய்கிறது. பள்ளி தொடங்கும் போது அரசு பள்ளிக்காக ஒரு பெரிய நிலம் ஒதுக்கப்பட்டது. அந்த இடத்தில் இருந்த தென்னை மரங்கள் அகற்றப்பட்டு அது பள்ளி மைதானமாக மாற்றப்பட்டது. இந்த நிலத்தை USMS உறுப்பினர்கள் இணைந்து தாராளமாக வழங்கினர். அவர்களின் உதவிக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும்.